ராதே கிருஷ்ணா. நான் உங்கள் ஆனந்த். இன்னைக்கு எபிசோட் 16 டே 16 16வது நாள். அ இன்னைக்கு நாள பாசிட்டிவா முடிங்க. பாசிட்டிவா ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். அ வெல்கம் ஆன் போர்ட். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லார் வீட்லயும் மகிழ்ச்சியுடன் ஆனந்தம் பொங்கட்டும். அ எண்ணங்கள்லாம் சீக்கிரம் நிறைவேறுன்ற வாழ்த்துக்கள சொல்லிக்கிறேன். அண்ட் இன்னைக்கு வந்து ஒரு சின்ன ஒரு லைஃப் ஸ்டோரி ஆஃப் மிஸ்டர் லக்ஷ்மணன்றவர பத்தி பேசலான்ட்டு இருக்கேன். அவரு சமீபத்தில அவரு ஒரு இன்டர்வியூ பார்த்தேன். நம்ம தமிழ்நாட்டுக்காரரு. டெக்டான் குரூப்ன்னு இருக்கு. YouTubeல போட்டீங்கன்னா கூட தெரியும். டெக்டான் லக்ஷ்மணன் போட்டீங்கன்னா, அவர் குடுத்த அந்த பேட்டி வரும். அது கூட நீங்க கேட்கலாம். அண்ட் அதோட ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா அந்த கதைய அவரோட லைஃப் ஹிஸ்டரிய ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கும். ஒரு நல்ல நாள்ல நம்ம நம்ம கூட பிறந்தவரு. நம்ம நம்ம வயசுலயே அவர் என்ன பண்ணாரு? அவர் என்ன சேஞ்ச் பண்ணிக்கிட்டு, அவர் எப்படி பெரிய ஆளானாரு? இந்த மாரி விஷயங்கள அ நம்ம இந்த இன்ஸ்பைரிங் ஸ்டோரீஸ்லாம் நமக்கு கேட்டா கூட நமக்கு ஒரு ஒரு ஊந்துதல் இருக்கும். அதிசயம் வந்து அந்த மாரி ஊந்துதல்ல தான் எல்லாருக்குமே நடந்திருக்கு. ஸோ வந்து சம் ஸ்பார்க் யூ மே கெட். ஸோ தட்ஸ் தி மோட்டிவ். டெக்டான் லக்ஷ்மணன். ஆ எ மனுஷன் வந்து தென்காசிக்காரரு. தென்காசி பக்கத்தில புளியங்குடின்ற ஒரு சின்ன கிராமமும், அதில இன்னும் பக்கத்தில சிந்தாமணின்ற ஒரு சிறிய ஊர்ல பிறந்தவரு. அவர் வந்து 1 டூ 5த் வந்து தமிழ் மீடியம் 1 டூ கிளாஸ் 12 வரைக்குமே தமிழ் மீடியம்ல தான் படிச்சிருக்காரு. 1 டூ 5 வந்து சிந்தாமணி லோவர் ஸ்கூல்ல படிச்சிருக்காரு. மிடில் ஸ்கூல் அண்ட் ஹை ஸ்கூல் வந்து புளியங்குடி கிராமத்தில படிச்சிருக்காரு. அண்ட் அவர் வந்து இன்ஜினியரிங் வந்து தியாகராஜர் இன்ஜினியரிங் காலேஜ் மதுரையில. அவர் இன்ஜினியரிங் படிக்கிறப்ப தான், அவரு படிக்கிறதுக்காக தான் அந்த அப்போ வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில இருந்துச்சு. அப்ப அந்த திருநெல்வேலி மாவட்டத்திலருந்து வெளிய போயிருக்காரு. அதுவரைக்குமே 12த் வரைக்குமே அந்த அவரோட சொந்த ஊர விட்டு வெளிய போனதே இல்ல. ஆனா, அவரு இப்ப வந்து 86% கண்ட்ரீஸ்க்கு சுத்திட்டு வந்துட்டேன். நான் அப்போ வந்து 12வது படிக்கிற வரைக்குமே நான் என் கிராமத்த விட்டு வெளிய போனதில்ல. ஆனா, இப்போ வந்து 86% நாடுகளுக்கு நான் பிசினஸ் ரீதியாகவும், சுற்றுலா ரீதியாகவும் போயிட்டு வந்திருக்கேன். அப்படின்னு ஷேர் பண்ணாரு. அண்ட் அவரோட இதை இன்ஜினியரிங் வந்து சிவில் இன்ஜினியரிங் எடுத்திருந்தாரு. ஏன் சிவில் இன்ஜினியரிங் எடுத்தாருங்கன்றதுக்கு காரணம் வந்து, அப்போ வந்து எல்லாமே இந்த உலக அதிசயங்கள் அப்படின்ட்டு எல்லாமே பார்க்குறப்பலாம் எல்லா மானுமெண்ட்ஸா தான் இருக்கும். அந்த மானுமெண்ட்ஸ்லாம் கட்டின அந்த வேலைப்பாடுகளுக்கு ஒரு இன்ஜினியர் தேவைப்பட்டிருப்பாரு. அப்போ வந்து நம்மளும் இது மாரி ஏதாவது ஒண்ணு உருவாக்குறதுல ஒரு ஒரு பார்ட்டா இருக்கணும் அப்படின்ற ஒரு சிந்தனையில தான் சிவில் இன்ஜினியரிங் எடுத்தேன் அப்படின்ற மாரி ஷேர் பண்ணியிருந்தாரு. அப்புறம் வந்து காலேஜ் 4 வருஷம் 83லேருந்து 87 வரைக்கும் 1983லேருந்து 1987 வரைக்கும் ஹி ஸ்டடிட் காலேஜ் இன் மதுரை தியாகராஜா காலேஜ். ஸ்டடிட் இன்ஜினியரிங் ரைட். அப்புறம் வந்து ஒரு 4 மாசம் வந்து ஒரு பாலிடெக்னிக் காலேஜ்ல லெக்சரரா வேலை பார்த்துருக்காரு. எல்லாருமே அந்த அடுத்து வேலைக்கு அந்த மாரி காலேஜ் முடிச்சோனே ஒரு கேப் எல்லாருக்குமே இருக்கும். ஒரு வருஷம் வேலை தேடுவாங்க. எல்லாருமே அவங்கவங்க சொந்த ஊருக்கு போயிடுவாங்க. ஆனா நான் வந்து அது காலேஜ் முடிச்ச அடுத்த நாளே வந்து, ஒரு நாள் கூட நம்ம வந்து சும்மா இருக்கக்கூடாதுன்ட்டு காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கிறப்பயே அப்ளை எல்லாம் பண்ணி இந்த மாரி ஒரு பாலிடெக்னிக் காலேஜ்ல லெக்சரரா சேர்ற வாய்ப்பு கிடைச்சது. அப்புறம் லேட்டர் ஆன் அவர் வந்து எல்&டில கம்பெனியில ரெக்ரூட் ஆயிருக்காரு. அந்த கம்பெனி வந்து ஃபர்ஸ்ட் அவருக்கு எங்க வேலை குடுத்துருக்குன்னா, குஜராத்ல ரிலையன்ஸ் தெர்மல் பவர் ஸ்டேஷன்ல வந்து அவருக்கு ஆ சாரி ஃபர்ஸ்ட் வந்து பெட்ரோ கெமிக்கல் ஸ்டேஷன்ல வந்து அவருக்கு ஒரு இன்ஜினியரிங் வேலை. ப்ராஜெக்ட் இன்ஜினியரா. அங்க ஒரு 2 1/2 வருஷம் இருந்திருக்காரு. அப்புறம் காசி பக்கத்துல ஒரு தெர்மல் பவர் ஸ்டேஷன் அங்க எல்&டி குரூப் கீழயே அங்க ஒரு 2 1/2 வருஷம் இருந்திருக்காரு. ஸோ வந்து அப்போ வந்து அவர் கூட இருந்த ஒரு ஃப்ரெண்ட் வந்து கர்நாடகாக்காரரு. அவரு வந்து பாஸ்போர்ட் வச்சிருக்காரு. இவருக்கு வந்து பாஸ்போர்ட் இது என்ன புதுசா இருக்கு? பாஸ்போர்ட் ஏன் வச்சிருக்க? அப்படின்னு கேட்கிறப்போ,
இல்ல இந்த பாஸ்போர்ட் வச்சு தான் நம்ம வெளிநாடு முடியும். வெளிநாட்ல எங்க தங்கச்சி கனடால இருக்காங்க. ஸோ அடுத்த வருஷம் போறதுக்காக நான் இந்த வருஷம் பாஸ்போர்ட் வாங்கி வச்சிருக்கேன். ஸோ இவருக்கும் ஒரு ஒரு கியூரியாசிட்டி நம்மளும் இந்த பாஸ்போர்ட் வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அதுக்கு என்ன ப்ராசஸோ அது செஞ்சு பாஸ்போர்ட் வாங்கி வச்சாச்சு. ஸோ பாஸ்போர்ட் வாங்கி வச்சுட்டு டெய்லி அந்த பாஸ்போர்ட் பார்த்துக்கிட்டே இருக்கப்போ, அ அடுத்து என்ன பாஸ்போர்ட் வாங்கியாச்சு. அடுத்து வந்து வெளிநாட்ல வேலை பார்க்குற மாரியான ஆப்பர்ச்சுனிட்டீஸ் தேடுறதுக்கு, டெய்லியுமே பேப்பர்ஸ்ல ஓவர்சீஸ் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் ஏரியால என்னென்ன வேலை கிடைக்கும்? என்னென்ன வேலை இருக்கு? அப்படின்ற மாரியான கியூரியாசிட்டில போயிட்டு எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணுவாராம். அண்ட் அவர் அப்ளை பண்ண மாரி ஒரு கம்பெனியும் லிபியால பேஸ் பண்ணியான ஒரு கம்பெனி வந்து கிடைச்சிருக்கு. இவரும் அங்க போயிட்டு லிபியால வேலை பார்த்துட்டு இருக்காரு. அப்ப வந்து அவருக்கு ஒரு துபாய்ல ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க. துபாய் ஃப்ரெண்ட பார்க்கறதுக்காக டிரான்சிட் விசா எடுத்து, அங்க வந்து பார்த்துட்டு ஊருக்கு வந்திருக்கிறாரு. ஸோ துபாய பார்க்குறப்போ வே ஆஃப் லிவிங் நல்லாருக்கு. இனிமேல் நம்ம துபாய்ல தான் இருக்கணுன்ற அ ஒரு ஆர்வம் அவருக்கு வந்துருச்சு. ஸோ ஊருக்கு வந்துட்டு திருப்பியும் துபாய்க்கு டூரிஸ்ட் விசா எடுத்துட்டு போயிட்டு, அங்க போயிட்டு வேலை தேடியிருக்காரு. அண்ட் ஒரு வாட்டர் சப்ளை மேனேஜ்மென்ட் கம்பெனியில வந்து ஒரு ப்ராஜெக்ட் இன்ஜினியரா திருப்பி வேலை அவருக்கு துபாய்ல கிடைச்சிருக்கு. ஸோ, இவரு சேர்ந்தப்ப ஒரு ப்ராஜெக்ட் வந்து அந்த கம்பெனில போயிட்டுருக்கு. அது கொஞ்சம் டெட்லைனோட முடிக்க முடியாத சூழ்நிலையில இவர் சேர்றப்ப இருந்துச்சு. இவரு அந்த ப்ராஜெக்ட் இவருக்கு குடுத்ததுலேருந்து, இவரு ஒரு 6 மாசம் முன்னாடியே அந்த ப்ராஜெக்ட்ட முடிச்சு, அவரோட திறமைய காட்டியிருக்காரு. இவரோட மெயின் மோட்டிவே என்னன்னா, இவர் நம்மளோட சேர்ந்து எல்லாரையும் வேல பார்க்க வைக்க முடியும். இவரோட டேலண்ட் வந்து. அப்படி இருக்க முடியும். இவரு என்ன பிலீவ் பண்றாருன்னா, நம்ம இந்தியன்ஸ்க்கு மட்டும் தான் கம்பெனி கூட ஒரு கம்பெனிக்கு லாயலா எமோஷனலா கனெக்ட்டா இருப்பாங்க இந்தியன்ஸ் வந்து, அப்படின்ற ஒரு சிந்தனை இவரு ஷேர் பண்ணாரு. எப்பயுமே நீங்க கூட பார்க்கலாம். எப்பவுமே இது நம்ம கடை, இது நம்ம நம்ம பிசினஸ் மாரி தான் நம்ம வேலைக்காரங்களும் நம்ம கூட இருப்பாங்க. இது மத்த நாட்ல, மத்த கல்ச்சர்ல அப்படி இருக்காது. நம்ம நம்ம ஓனர், நம்ம சொந்தக்காரங்க மாரி, நம்ம ஃபேமிலி மாரி நம்ம வேலைக்காரங்க ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ, அது ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் இந்தியா மக்களுக்கு அப்படின்ற மாரி ஒரு விஷயம் ஷேர் பண்ணியிருந்தாரு. இப்படி அந்த ப்ராஜெக்ட் முடிக்கிறப்போ, அவர் வந்து இது மாரி 27 வயசு அவருக்கு. 27 வயசுல வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட இந்த கவர்ன்மென்ட் ஆர்டர வந்து சீக்கிரமா முடிச்சு குடுத்ததுனால, அந்த கம்பெனி வந்து இவர வந்து ஆ ஒரு டூருக்கு அனுப்புறாங்க. எல்லா வசதியும் செஞ்சு குடுக்குறாங்க. திருப்பி வந்தோனே இவருக்கு வந்து சிஇஓ போஸ்ட் குடுக்குறாங்க. 27 வயசுலயே ஒரு யங்கஸ்ட் இன்ஜினியர வந்து ஒரு 57 இன்ஜினியரிங் இருக்கிற ஒரு மேனேஜ்மென்ட் கம்பெனிக்கு வந்து சிஇஓ ஆக்குறாங்க. சிஇஓ ஆனதுனால அவருக்கு என்ன கிடைக்குதுன்னா, அவருக்கு இந்த பேங்க் கூட பழகுற வாய்ப்பு, அவர் தான் எல்லா விஷயமும் பார்த்துக்கணும். ஹெச்ஆர், அட்மினு, கவர்ன்மென்ட் அஃபிஷியல்ஸ் இந்த எல்லாத்துக்குமே ஒரு ஆல்ரவுண்டரா அவர் எல்லா விஷயத்தையுமே கத்துக்கிறாரு. அப்படியே ஒரு 10 வருஷம் அந்த கம்பெனில வேலை பார்க்குறாரு. 10 வருஷம் பார்த்துட்டு, அவர் வந்து அந்த மேனேஜர் அந்த எம்டி கிட்ட போயிட்டு, 10 வருஷம் வேலை பார்க்குறோம். இதுக்கப்புறம் ஏதாவது புரமோஷன் இல்லையா? அப்படின்ற மாரி கேட்டிருக்காரு. அந்த எம்டி என்ன சொல்லியிருக்காரு, இதுக்கப்புறம் நீ நீ தான் இந்த கம்பெனியிலேயே ஃபர்ஸ்ட்டு. எ இதுக்கு மேலனா என்னோட சீட் தான் குடுக்கணும். அப்படின்ற மாரி அவர் ஷேர் பண்ணியிருந்தார் போல. அதுக்கு இவர் வந்து, "நீங்க உங்க சீட் குடுக்க வேணாம். நான் வந்து தனியா இது மாரி ஒரு சீட் உருவாக்கிக்கிறேன்." அப்படின்ற மாரி ஒரு மைண்ட் செட் அவருக்கு வந்திருக்கு. ஸோ, அதுபடி இவரு அந்த வேலைய ரிசைன் பண்ணிட்டு, அவர் வேலைய ரிசைன் பண்றப்ப அவருக்கு வந்து மாசம் வந்து 22,00,000 சம்பளம். இதுல நம்ம என்ன எடுத்துக்கணும்னா, நம்ம ஒரு அ அந்த அந்த தைரியம், அந்த நம்ம நம்மளால முடியும், வெளிய போய் சாதிக்க முடியுன்ற ஒரு ஒரு நம்பிக்கை எப்போ வரும்னா, நம்ம பார்க்குற வேலையில நம்ம எல்லாமே லாயலா, நம்ம எல்லாமே திறம்பட கத்துக்கிட்டு இருந்தோம்னா, எல்லாமே நம்ம அப்பதான் அந்த தைரியம் வரும். நம்ம வந்து பொழைச்சுக்கலாம். நம்ம 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 ப நம்ம இது மாரி ஓனர் ஆவணும்னா, இந்த மாரி ஸ்கில்ஸ் எல்லாம் தேவைப்படுது. அந்த மாரி ஸ்கில்ஸ் எல்லாம் இந்த ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல கத்துக்கிட்டாச்சு. ஸோ வந்து நம்ம ஆசைய நிறைவேத்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உருவாகியிருக்கு. நம்ம டேலண்ட்டும் அத பத்தியும் நம்ம தெரிஞ்சிருக்கோம். ஸோ வந்து அப்பதான் அந்த தைரியம் வரும். அவரும் அந்த தைரியமான முடிவு எடுத்து வெளிய வந்திருக்கு. 10 வருஷத்துக்கு அப்புறம் 2003 டிசம்பர்ல வந்து அவர் வந்து அந்த கம்பெனிய விட்டு வெளிய வந்துட்டாரு. அவரு இப்போ கொடிகட்டி பறக்கிற அந்த பிசினஸ் என்ன மாரி இதுன்னா, டீசாலினேஷன் ப்ராசஸ். கடல் நீர குடிநீராக்கும் திட்டம் உலகம் ஃபுல்லா நடக்குதுல்ல. அந்த கான்ட்ராக்ட்லாம் இவரு எடுத்து இப்படி பண்றாரு. ஸோ அப்போ வந்து அ வெ 22,00,000 மாசம் சம்பளத்த விட்டுட்டு, அவர் மொத்தமா ஒரு சேவிங்ஸா ஒரு ரூ. 1,00,00,000 வச்சிருந்தாரு. ரூ. 1,00,00,000 வச்சு திருப்பி ஸ்டார்ட் பண்ணி,
இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறாரு. அவர்ட்ட கேட்டாங்க, எந்த பீரியட் ஆஃப் டைம்ல உங்களுக்கு இந்த மாரி ஒரு சிந்தனை வந்துச்சு?" அப்படின்ற மாரி கேட்கிறப்போ, மதுரை தியாகராஜர் இன்ஜினியரிங் காலேஜ் அப்போ படிக்கிறப்போ, என்னோட ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் எடுத்த டாக்டர் ராமமூர்த்தி வந்து டெய்லியுமே ஒரு 45 மினிட்ஸ் கிளாஸ்னா 30 மினிட்ஸ் பாடம் எடுத்துட்டு, ஒரு 15 மினிட்ஸ் லைஃப் பத்தி பேசுவாரு. அப்பதான் அவர் சொல்லுவாரு, "நம்மலாம் இன்ஜினியரிங்லாம் ஷுட் நாட் பி எ ஜாப் சீக்கர். வி ஷுட் பி எ ஜாப் கிவர்" அப்படின்ற மாரி. நம்மலாம் வேல தேடக்கூடாது, வேல குடுக்கணும் அப்படின்ற மாரி. அந்த சிந்தனை வந்து சப்கான்ஷியஸா என் மைண்டுக்குள்ள அடிக்கடி வரும். நான் இப்படி தான் என் லைஃப் இருக்கணும். 40 இயர்ஸ்ல வந்து நான் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும். அது மாசம் ரூ. 1,00,00,000 நான் சம்பாரிக்கணும் நிகர லாபமா அப்படின்ற மாரி ஒரு சப்கான்ஷியஸா எனக்கு ஒரு மைண்ட் அப்பயிலேருந்தே ஆ உந்துதலா இருந்துச்சு. அப்படின்ற மாரி ஷேர் பண்ணியிருந்தாரு. இதே மாரி இவரு லைஃப்ப பார்த்தாவே, நம்ம நம்ம காலேஜ் படிக்கிறப்போ நம்ம புரொஃபசர்ஸ் எல்லாமே ஒவ்வொரு லைஃப் அட்வைஸ் அண்ட் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் பத்தி எல்லாமே ஷேர் பண்ணியிருப்பாங்க. இவர பார்க்குறப்ப என்ன தோணுதுன்னா, ஏதோ எல்லாத்தையுமே எல்லாத்தையும் லைஃப்ல நடக்கிற எல்லாம் நம்ம சுத்தி நடக்கிற எல்லாத்தையுமே கியூரியாசிட்டியோட ஒரு ஒரு மனுஷன் வந்து அணுகிட்டே வந்தா, ஏதோ ஒரு ஸ்பார்க் வந்து அவங்க லைஃபே மாத்துது. நம்ம எதார்த்தமா இருக்கிறதுலயும் சேர்த்து கியூரியாசிட்டியோட இருந்திருந்தோம்னா, நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் நம்ம மிஸ் பண்ணியிருக்க மாட்டோம். ஆ அதே மாரி அவருக்கு கிடைத்த நண்பர்கள் ஒவ்வொருத்தரும் நம்ம ஒரு வேலைக்கு சேர்ந்துட்டா கூட, நம்ம அங்க என்ன போனோமா, வந்தோமா, வேலைய முடிச்சோமா, அடுத்து லீவுக்கு பொங்கலுக்கு ஊருக்கு போனோமா, இப்படியே இருக்காம, நம்ம கூட வேலை பார்க்குறவங்க என்ன மாரியான சூழ்நிலையில இருக்காங்க? அவங்க என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டீஸ தேடிக்கிட்டு இருக்காங்க? அவங்களுக்கு என்னென்ன வருது? நமக்கு என்ன வரல? அத வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இந்த மாரி விஷயங்கள டெய்லியுமே நம்ம செல்ஃப் அனலைசேஷன் பண்ணிட்டே இருந்தோம்னா, ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அதிலயும் வரலாம். ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க படிக்கிற இடத்துல வரலாம். செகண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க எல்லாருமே தொழில் பண்ண முடியுமா? எல்லாருக்குமே அந்த கெப்பாசிட்டி இருக்கும்னா இருக்காது. ஆனா எல்லாருமே வேலைக்கு சேர முடியும். அங்க வேலைக்கு செய்ற இடத்துல இந்த மாரி ஒரு கியூரியாசிட்டி எண்ணத்த மட்டும் நம்ம வளர்த்துக்கிட்டு நம்ம வாழ்க்கைய நகர்த்துனோம்னா, ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அந்த மூலியமாவும் வரும். ஆ அந்த மாரி இன்னொன்னு தேடல் அறிவு. நம்ம எந்த நியூஸ்லனாலும், எந்த ஒரு வேலை வாய்ப்பு நமக்கு என்ன டொமைன் புடிச்சிருக்கு, அத நோக்கிய பார்வை எந்த கம்பெனில இருக்கு, நம்ம அப்படி சேர்ற இடம். 4வது வந்து நம்ம சேர்ற கம்பெனி என்ன மாரி சூழல் நமக்கு உருவாக்கி குடுத்துருக்கு. இப்ப அவர் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு 1 வருஷத்திலேயே ஒரு ப்ராஜெக்ட் அந்த சீக்கிரம் யாராலும் பண்ண முடியாத ஒரு அவ் அதெல்லாம் ஒரு திறமை. அப்படி திறமைய அங்கீகரிக்கிற மாரி ஒரு கம்பெனி வேணும். சில இடத்துல அவன் வேலைய பார்த்துருக்கான். இதுக்கு எதுக்கு அவனுக்கு இத குடுக்கணும் அப்படின்ற மாரி இல்லாம, அ தாங்களும் சேர்ந்து வளருவாங்க. இந்த மாரி எம்ப்ளாயீஸ அவங்க மோட்டிவேட் பண்ணி அதிக பொறுப்பு குடுத்தாங்கன்னா, கம்பெனி நல்லா தான் இருக்க போது. ஸோ இந்த மாரி அ கம்பெனி சூழல் நல்ல என்வைரன்மென்ட் உள்ள கம்பெனிஸ சூஸ் பண்றது. இன்னொன்னு இதெல்லாம் அதுவா அமையும். நமக்கு நம்ம இந்த மா ஒ அவர் மாரி எல்லாரும் மாரி நம்ம ஒரு ஒரு நேர்கோட்டுல நம்ம பயணிச்சோம்னாவே, நமக்கு எந்த கெட்ட கெட்ட வாய்ப்புகளும் நம்மளுக்கு அண்டாது. எல்லாமே நல்ல வாய்ப்பா தான் இருக்கும். நல்ல சூழலா தான் இருக்கும். எங்க போனாலும் நல்ல மனிதர்களா தான் நம்மள சுத்தி இருப்பாங்க. நம்ம ஆப்பர்ச்சுனிட்டீஸ் நமக்காகவே வந்துகிட்டு இருக்கும். புரொவைடட் அந்த மாரி உழைப்பு, அந்த மாரி ஞானம் எல்லாத்தையும் வளர்த்துக்கிட்டு கியூரியாசிட்டியோட இருந்தா, எல்லாமே சாத்தியமா இருக்கும். ஸோ அவரு அவரு அந்த இன்டர்வியூல நீங்க பேசுறப்பயே அவர் பேசுறப்பவே ஒரு 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 அ என்ன சொல்றது? ஒரு ஒரு மாசம் ஒரு 10,00,00,000 சம்பாரிக்கிறவங்க எவ்வளோ பேசுறப்பவே இவரு வந்து பணக்காரரா? இவரு வந்து பெரிய இன்டெலிஜென்ட்ரா? இவரு வந்து நல்லவர்ரா? அப்படின்ற மாரி தொனி எல்லாமே அவர் பாடி லாங்குவேஜ்ல இருக்கும். பேசுறப்பவே. அனாவசியமா சிரிக்க மாட்டாரு. அனாவசியமா ரியாக்ஷன்ஸ் குடுக்க மாட்டாங்க. அந்த மாரி இதுவும் அது ஆட்டோமேட்டிக்கா டெவலப் ஆவாது. அது வந்து ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் நம்ம எல்லா நாலேட்ஜையும் எல்லாம் அக்குமுலேட் பண்ணிக்கிட்டே நம்ம லைஃப்ப நகர்த்திக்கிட்டே வரவங்களுக்கு தான் அந்த மாரி சின்ன சின்ன முக அந்த இந்த ஹிட்டன் டேலண்ட்ஸ் மாரி எல்லாமே ஒண்ணு சேர நடக்கும். ஸோ நம்ம அவரு ஒண்ணும் பெருசா இந்த பேக்கிரவுண்ட் ஃபேமிலில பிறக்கல. எந்த வாய்ப்பும் தமிழ் மீடியத்தில படிச்சு, இவ்ளோ நமக்கு நல்ல வாய்ப்பு குடுக்கு எல்லாமே அவர விட நெறைய வாய்ப்பு நம்ம வாழ்க்கையில கடந்து வந்திருக்கோம், மிஸ் பண்ணியிருக்கோம். ஆனா, அவர அ சில பேரு ஃபர்ஸ்ட்டு காரணம் என்ன சொல்லுவாங்க, அவருக்கு இந்த கனெக்ஷன் இருக்கு, இவருக்கு இந்த கனெக்ஷன் இருக்கு. அது மூலியமா அவங்க வந்துட்டாங்க, அப்படின்ற ஒரு காரணம் எல்லாருமே லைஃப்ல எந்த இதுனாலுமே, இதனால தான் இத என்னால பண்ண முடியல அப்படின்ற மாரி ஒரு லேமன் எக்ஸ்கியூசஸ் குடுத்து நம்ம நகர்ந்துட்டு இருப்போம்.
ஸோ, இந்த மாரியே இருந்து நம்ம சாதிக்கலாம். நம்ம பெருசா தான் நம்ம வந்து பெரிய ஸ்கூல்ல படிச்சு, பெரிய இது பண்ணி அப்படின்னும் இல்ல. இப்படி இருக்கவங்களோட வாழ்க்கை இதையும் தெரிஞ்சு வச்சுக்கலாம். அதுக்காக நம்ம போயிட்டு தமிழ் மீடியத்தில இப்போ படிக்கணும் அப்படின்ற மாரிலாம் சூழல் இல்ல. நம்ம கத்துக்க வேண்டியது கியூரியாசிட்டியோட இருக்கணும். நம்ம எது இருந்தாலும் ஒரு தேடல் அதில என்ன இருக்கு? அதில என்ன நல்லது இருக்கு? அப்படின்றத ஆராய்ஞ்சு நம்ம வாழ்க்கைய நகர்த்திக்கிட்டு இருந்தோம்னா, நமக்கு எப்படி இருந்தாலுமே ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வந்து வராமவே இருக்காது. ஏதாவது ஒரு வாய்ப்பு எல்லாருக்குமே அவங்கவங்க துறை சார்ந்து நடந்துகிட்டே இருக்கும். ஸோ வந்து அந்த கியூரியாசிட்டிய மட்டும் விடாம நம்ம வந்து எந்த விஷயத்தையுமே இந்த பொங்கல்ல இருந்து ஆரம்பிங்க. எல்லாமே நல்லதாவே நடக்கும். அ எத நீங்க பண்ணாலும் வேலையில இப்ப நீங்க எந்த ஒரு வேலை குடுக்குற இடத்துல இருந்தீங்கனாலும் சரி, வேலை வாங்குற இடத்துல இருந்தீங்கனாலும் சரி, நீங்க வேலை பார்க்குற இடத்துல இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே நம்ம இத ஏன் பண்றோம்? இதனால என்ன நமக்கு செல்ஃப் இம்ப்ரூவ்மென்ட் ஆவுது? கம்பெனிக்கு என்ன இம்ப்ரூவ்மென்ட் ஆவுது? எல்லாமே நெனச்சு ஒரு ஒரு அனலைசேஷன் ஃபேஸ்லயே உங்க வாழ்க்கைய கொண்டு போயிட்டுருங்க. கண்டிப்பா அது வந்து ஒரு மிராக்கிள்லாம் இவங்களுக்கு தான் நடக்கும். இந்த மாரி ஸ்டோரீஸ்ல நம்மளும் இடம் பெறலாம். அண்ட் ரொம்ப தூரம் லைஃபு எல்லாமே கிட்ட கொண்டு வந்துரும். நீங்க இந்த லைஃப்ல இந்த லேன்ல இருந்தீங்கன்னா. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் எவரி ஒன் ஷுட் பி அ ஜாப் கிவர். என்னோட ஏன்னா எல்லாருமே வேலை குடுக்குறவங்களா மாறணும். ஏன்னா நம்ம தமிழ் கலாச்சாரமே அப்பையிலேருந்தே எல்லார் குடும்பத்திலயும் எல்லாருமே யாராவது ஒரு ஆளு ஒரு வியாபாரம், சிறிய வியாபாரம் பண்ணியிருப்பாங்க. ஏதோ தாத்தா, பாட்டி, நானி, உங்க அப்பா, அம்மா எல்லாமே அ ஒரு எம்ப்ளாயரா இருந்தாலுமே, ஏதோ ஒரு அவங்க வம்சத்தில வந்து யாராவது ஒரு ஆள் ஒரு வியாபாரம் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த அந்த அந்த மைண்ட் செட் வந்து நமக்கு நேச்சுரலாவே இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஜாப் கிவிங்கா இருக்க ப்ரொஃபஷன சூஸ் பண்ணுங்க. கஷ்டப்பட்டாலுமே நம்ம வந்து நம்ம கரியர் நம்ம திருப்பி நம்ம நம்மளோட அந்த ஜெனரேஷன் கேப்லாம் நம்ம குளோஸ் பண்ணிட்டு, திருப்பி அடுத்த அடுத்த லெவலுக்கு மூவ் ஆனோம்னா, ஒரு பிசினஸ் தான் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ சூஸ் வைஸ்லி அண்ட் ஆல்வேஸ் பி கியூரியாசிட்டி அபௌட் த திங்ஸ் யூ ஆர் சூசிங், அபௌட் த திங்ஸ் யூ ஆர் ரீடிங் அண்ட் choose the spiritual way of living. And this is the message I want to convey in this auspicious day. And stay curious. Radhe Krishna, Jai Shri Ram. And remember the name Anand. Thank you.